இன்னைக்கு பௌர்ணமினாலே நிலா ரொம்ப அழகாக இருக்கும், முழுசாக இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் இல்லை. இந்த முழு நிலவு அன்னைக்கு இவ்வளோ பெரிய நட்பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த முழு பலன்களை நம்ம உடம்பு தேக ஆரோக்கியத்திற்கு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விளங்குறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டது நடக்கவே இல்லை, தள்ளிட்டே போகுது. இது எல்லாமே நடக்க வைக்கிறதுக்கு இந்த பௌர்ணமியை நம்ம முழுதாக பயன்படுத்திக்கலாம். அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இன்னைக்கு பேச போகிறோம். இனிய உறவுகளுக்கு வணக்கம். அந்த காலத்தில் பௌர்ணமினாலே முழுக்க அந்த நிலா வெளிச்சத்திலே நின்று நிறைய செய்வாங்க. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே வாங்க நிலாவோட கதிர்கள் நம்ம உடம்புல படுறது நல்லது, இங்க 3 மணி நேரம் உட்காருங்க அப்படின்லாம் சொன்னா நம்ம செய்ய மாட்டோங்கிறக்காக நிலா சோறு செய்ய போறோம்னு சொல்லிட்டு நில வெளிச்சத்துல கல்லெல்லாம் வச்சு அடுப்புல ஒரு சாத்வீகமான உணவு சமைப்பாங்க. ஒரு அரிசி பருப்பு சாதம், நிறைய காய்கறிகளை போட்டு பருப்பு போட்டு ஒரு கூட்டாஞ்சோறு பண்ணுவாங்க. அந்த நில ஒளியில சமைக்கலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற சமைத்த உணவுகளை எல்லாம் நிலவு வெளிச்சத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நிலாச்சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த நிலவு வெளிச்சத்துல ரவுண்டா உட்காந்து எல்லாம் உருட்டி கையில கொடுத்து நிலாச்சோறு சாப்பிட வைக்கிறது. பிறந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நில ஒளியில உணவு, அந்த கதிர்கள் பட்ட உணவு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால நிலாச்சோறு ஊட்டுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பழக்கமா இருந்தது. இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா இதுல நிறைய நிலவுல இருந்து அத்தனை கதிர்கள், நல்ல கதிர்கள் நம்ம உடம்புக்கு வரும். இந்த கதிர்கள்ல நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும். நம்ம வியாதிகளை குணமாக்கிக்கிறதுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுலாம் இது ஒரு உகந்த நாள். அதனால நீங்க கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கடல் அலைகள் ரொம்ப பெருசா எழும்புறத பார்த்திருக்கீங்க. நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் வரும். அதாவது இன்னைக்கு நீங்க செய்ய போற விஷயம் ஒரு வருஷம் அளவுக்கு உங்க உடம்புல ஒரு பலனை தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நில வெளிச்சத்துல சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு எப்போ ஒரு காப்பர் ஜக்கு நிறைய தண்ணி வச்சிருங்க. உங்க வீட்டுல காப்பர் பாத்திரங்கள் இருந்தா அதெல்லாம் நிறைச்சு தண்ணி வச்சு நில வெளிச்சத்துல வெளியே வச்சிருங்க. அடுத்த நாள் அந்த தண்ணிகள் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் 1 நாள் 2 நாள் 3 நாள் வச்சு குடிக்கலாம். ஒரு வருடம் முழுக்க உங்களுக்கு தேவையான அத்தனை சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த நிலவொளியில தண்ணீர். இதை பற்றி நம்மளுடைய சித்தர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த காப்பர்ல தண்ணி குடிக்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்க வேணும்ட்டே நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே குழப்பிடுறாங்களா, அந்த மாதிரி குழப்பிட்டு காப்பர்ல தண்ணி குடிச்சீங்கன்னா மேல ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும், அதை குடிக்கிறது தப்புனா நம்ம உடம்புலயும் சில மெட்டல்கள் இருக்குது. இந்த படிந்திருக்கிறது எல்லாத்தோட சேர்த்து குடிக்கிறது அதுதான் முறையான விஷயம். நீங்க பல யுகங்கள் உயிர் வாழ்ந்த சித்தர்கள், அகத்தியர், தேரையர், பாம்பாட்டி சித்தர், கொங்கனர், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 100 வருஷம் 200 வருஷம் வாழல, 1000 வருஷம் 2000 வருஷம் 2 யுகம் 3 யுகம்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில ஜீவ சமாதி ஆவாங்க. ஜீவ சமாதின்னு என்னன்னா உயிரோட அவங்களுக்கு ஒரு சமாதி கட்டி அதுல அவங்களை இறக்கி அப்படி மூடுறதான் ஜீவ சமாதி. இந்த மாதிரி நம்மளுடைய சித்தர்கள் ஆனாங்க. இந்த சித்தர்கள் எல்லாமே காப்பர் பாத்திரத்துல, எங்க போனாலும் சித்தர்களுடைய படம்னா காப்பர் பாத்திரத்துல தண்ணி வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய குழப்பி காப்பர்ல மேல செடிமெண்ட் மாதிரி அந்த காப்பர் ஆயிருக்கும்னா அதோட குடிப்பதுதான் உடம்புக்கு மிக மிக நல்லது. நம்ம உடம்புலயே சில மெட்டல்ஸ் இருக்கா. ஸோ இந்த நிலவொளியில காப்பர் பாத்திரத்தை, காப்பர் குடமோ காப்பர் ஜக்கோ தண்ணி நல்லா நிரப்பி வெளியே வச்சிருங்க. வச்சுட்டு அந்த ஒரு நாள் முழுக்க நிலவு வரைக்கும் நைட் முழுக்க நிலவொளியில் அது இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த தண்ணி குடிங்க. காப்பர் பாத்திரத்தில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டுட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் குடிச்சு பாருங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த நிலவொளியில முழுக்க நம்ம நிலவு வெளிச்சத்துல வெளியவே இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நிறைய கோவில் திருவிழாக்கள் இரவு நேரத்துல வைப்பாங்க. குறிப்பாக நிறைய ஜனங்கள் கிரிவலம் போவாங்க. திருவண்ணாமலை மலையை சுற்றி இருக்கிற எந்தெந்த கோயில்கள் மலை பக்கத்தில் இருக்கிற அங்கெல்லாம் அவர்கள் நடப்பாங்க. நைட்டு முழுக்க விடிய விடிய நடப்பாங்க. இந்தியாவின் பிற மாநிலங்கள் எல்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிருவாங்க. போயிட்டு விடிய 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 நடப்பாங்க. அப்பப்போ ரொம்ப டயர்டானா ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அத்தனை மனிதர்கள் இரவு முழுக்க அந்த திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் போவாங்க. இதனால என்ன பயன் அப்படின்னீங்கன்னா திருவண்ணாமலையில அத்தனை மூலிகைகள், அந்த மலைகள்ல அவ்வளவு அற்புதமான மூலிகைகள், மிகப்பெரிய வளர்ந்த மரங்கள், அந்த மூலிகையை தழுவன காற்று முழுக்க அந்த நில வெளிச்சத்துல நிலவு கதிர்களோட நம்மளோட சேர்ந்து அத்தனை ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். இந்த மலையை சுற்றி இத்தனை ரவுண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நடப்பாங்க. அந்த நடக்கவே முடியலன்னு சொல்றவங்க கூட அது முடிந்த அளவுக்கு நடப்பாங்க. இடையில ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. சோ இந்த மாதிரி நிலவு வெளிச்சம், பௌர்ணமியில கிடைக்கக்கூடிய நிலவு வெளிச்சம் உங்கள் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து படுறது நல்லது. இல்லைங்க நான் மலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் எங்கேயும் கிரிவலம் போல, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி செய்வாங்க பௌர்ணமி அன்னைக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா சொல்லி அவங்கவுங்க கிராமங்கள்ல பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நான் பண்றதை விட, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்தவல், நான் பண்றது என்னன்னா உங்கள் வீட்டுல நீங்க நைட் முடிந்த அளவு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இல்லையா, நீங்க சாத்வீகமான உணவை சாப்பிட்டு நீங்க அன்னைக்கு முடிந்த அளவுக்கு தியானம் செய்யுது. நிலவு வெளிச்சத்துல உட்கார்ந்துட்டு யாரும் உங்களை பார்க்க கூடாது, நிலவு வெளிச்சத்துல நீங்க மட்டும் இருக்கணும். பக்கத்துல போன் எல்லாம் இருக்கக்கூடாது, செருப்பு கழட்டின செருப்பு அந்த மாதிரி அசுத்தமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப தனிமை
பௌர்ணமியில நிலவு வெளிச்சத்துல உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணுங்க. முழுக்க ஒரு தனிமையை வந்து நீங்க ஏற்படுத்திக்கோங்க. உங்க பக்கத்துல யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கண்களுக்கு நடுவுல உங்களுடைய நடு நெத்தியில வந்து உங்க பார்வை இருக்கணும். அதை கண்ணை மூடிக்கணும். உங்களுடைய மனசு முழுக்க முழுக்க இந்த நெத்திக்கு நடுவுல வந்து நீங்க வந்து பார்க்கணும். அது பாருங்க. இந்த தியானம் பண்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்பு ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று இன்னைக்கு கிடைக்க போதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. இறைவா உன்னை மட்டுமே பார்க்கிறேன். அதை திரும்ப சொல்றேன். எந்த நீங்க மதத்தினர், நீங்க முஸ்லீமா இருந்தா அல்லாவை நினைத்துக்கோங்க, கிறிஸ்தவர்களான பிதாவை இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கோங்க. நீங்க பைபிள்ல கூட இயேசுவானவர் வனாந்தரத்தில் 40 நாள் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். அதாவது அது தியானம் தான். அது அவ்வளோ நல்லது. ஜெபம்னா நம்மளே வாய் திறந்து பேசிட்டு இருந்தா நம்மளே பேசிட்டு இருக்க நம்மளுடைய அறியாமையை கொட்டிக்கிட்டே இருப்போம். தியானம் பண்றதுங்கிறது இறைவன் நம்மகிட்ட பேசுவார். சோ இன்னைக்கு இந்த பௌர்ணமியில வந்து நீங்க தனியா உட்காந்துட்டு அந்த மாதிரி திரும்ப சொல்றேன், உடம்புல ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, ஒரு இறுக்கம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப இயல்பா உட்காந்துக்கோங்க. முதுகு வந்து முடிந்த அளவுக்கு நேரா இருக்கணும். கீழே ஒரு சின்ன ஜமுக்காலம் பாய், கோர பாய் விரிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாய் வேண்டாம், விரிச்சுக்கோங்க. நல்லா இப்படி சம்மளங்கால் போட்டு உட்காந்துட்டு நீங்க வந்து நெத்திக்கு நடுவில் நினைச்சு அமைதியா இருக்கணும். நீங்க தியானம் பண்ணும்போது முகம் ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். மனசை வந்து முடிந்த அளவு அலைய விடக்கூடாது. ஆனா நம்ம நினைக்கும் போது நம்ம தியானம் பண்ணணும், இங்க மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கும் போது மனசு எங்கெங்கே போகும். அதை செல்லமா நிதானமா கூட்டு வந்து திரும்ப நிறுத்துங்க. பூர்வ மத்தியில திரும்ப அலையும், திரும்ப நிதானமா கூட்டு வந்து நிறுத்துங்க. திட்டி திட்டி உங்க மனசே கூடக்கூடாது. அறிவு இருக்கா? அதான் அமைதியா இருக்கணும். ஒரு நான் மெடிடேட் பண்ண எங்கெங்கயோ நினைக்கிறேன், நான் மனசை திட்டக்கூடாது. ஒரு சின்ன கோபம் கூட தியானத்துல வரக்கூடாது. இதையும் நீங்க நிலவு வெளிச்சத்துல செஞ்சு பாருங்க. தண்ணி வந்து மறக்காம வச்சுக்கோங்க. இடையில தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1 hour, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கணும்னு தோணாது. அப்படி தோணுச்சுன்னா கூட அந்த காப்பர்ல இருக்க தண்ணியை குடிச்சுக்கோங்க. மேக்சிமம் தியானம் பண்ணும்போது அப்படி சீக்கிரம் தோணாது. இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. தியானம் பண்றதுக்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் நிதானமா வாயை மெல்லமா திறந்து இறைவன் கிட்ட வந்து உங்களை சரண்டர் பண்ணிக்கோங்க. சாமி, இன்னைக்கு நாள் நான் உங்களோட இருக்க போறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. முடிஞ்சு கேட்கறத விட இறைவன் கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. மழைக்கு, தண்ணிக்கு, நீருக்கு, நெருப்புக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நமக்கு இருக்கிற கை, கால்கள், கண்கள், உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் நன்றி செலுத்திக்கோங்க. அப்புறம் என்ன வேணுமோ கேட்டுட்டு அமைதியா தியானத்துல உட்காருங்க. இந்த பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது. இறைவன்ட்ட நெருங்கி இருக்கிறதுக்கு, இறைவன்ட்ட நம்மளுடைய அன்பை நிறைய சொல்ற ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.